உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தூத்துக்குடி வேதாந்தா குழுமத்தின் ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால் அவர்களுடைய மகன் அக்னிவேஷ் மரணம் குறித்து பேச இருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினுடைய நிறுவனர் அனில் அகர்வால் ஒரு துயர செய்தியை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மகன் அக்னிவேஷ் வயசு 49. அவர் அமெரிக்காவில் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதாவது நியூயார்க்கில் உள்ள மவுண்ட் சைனை என்கிற மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆபத்தை கடந்து விட்டார், இனி அவருக்கு ஒரு சிக்கலும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அனில் அகர்வாலின் குடும்பம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக அக்னிவேஷ் மரணமடைந்து விட்டார். இந்த மரணத்தில் ஏற்பட்ட துயரத்தை தான் அனில் அகர்வால் அவர்கள் தன்னுடைய துயர செய்தியில் பதிவிட்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அக்னிவேஷ் ஒரு பல துறைகளில் திறமையா இருந்த ஒருவர். அதாவது அவர் ஒரு விளையாட்டு வீரர், இசைக்கலைஞர், பல நிறுவனங்களினுடைய தலைவர். இப்படி அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். இந்திய நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்கிற அக்கறை அவருக்கு இருந்தது. இந்திய நாட்டில் ஒரு குழந்தை கூட பசியில் தூங்கக்கூடாது என்று கனவு கண்டான் அப்படின்லாம் தன்னுடைய மகனை பற்றி ரொம்ப பெருமையாக அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த கொடும் துயரம் எந்த பெற்றோருக்கும் நடக்கக்கூடாது. தங்களுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பே இறப்பது என்பது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுந்துயரம். அது வலி மிகுந்தது. அது யாருக்கும் நிகழக்கூடாது. எங்களுக்கு அது நிகழ்ந்து விட்டது. எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்கள் இதயம் சுக்கல் நூறாக உடைந்து போய்விட்டது. எங்கள் வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் திகைத்து நின்று விட்டோம். எங்கள் மகன் வாழ வேண்டியவன். எங்களுக்கு பிறகும் அவன் உயிர் வாழ்ந்திருக்க வேண்டியவன். அவனை நாங்கள் இழந்திருக்கிறோம். மகனே, எங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நீ இருப்பாய். நம்முடைய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உனக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். நீ எங்களோடு தான் இருப்பாய். உன் கனவுகளை உன் தந்தையாகிய நான் நிறைவேற்றுவேன். நம் நிறுவனத்தின் வருமானத்தில் பெரும் பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்வேன். அதுதானே மகனே உன் கனவு அப்படின்னு எல்லாம் அவர் ரொம்ப கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அந்த பதிவை செய்திருக்கிறார். ஒரு தந்தையின் கவலை, ஒரு தந்தையின் வருத்தம். அவருக்கு எந்த இயற்கையை அழித்து நீங்கள் கொள்ளையடித்தீர்களோ அந்த இயற்கை இந்த வலியை, இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளுகிற வலிமையை அனில் அகர்வால் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் கொடுக்கட்டும். இதை நான் ஏன் இங்கே பேசுகிறேன்? இப்படியான ஒரு துயர செய்தியை இழிவுபடுத்தி பேசுகிற வக்ர மனநிலை தமிழர்களுக்கு சுத்தமாக கிடையாது. நான் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த ஒரு தமிழ் மகன். தமிழ் அறத்தோடு இதை நான் பார்க்கின்றேன். ஒரு தந்தையாக அனில் அகர்வால் அடைகிற துன்பம் என்பது இயற்கையானது.
அனில் அகர்வாலை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்காமல் விட்டால் தமிழ் சமூகம் என்னை மன்னிக்காது. நம்முடைய அன்பு தங்கை எந்த தவறுமே செய்யாமல் தூத்துக்குடியில் இயற்கையை அழித்து இயற்கைக்கு எதிராக ஸ்டெர்லைட் என்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்தில் இருந்து வருகிற கழிவுகளால் தூத்துக்குடி பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் புற்றுநோயால் அவதி உறுகிறார்கள், காச நோயால் இறக்கிறார்கள், பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுகிறார்கள். அந்த ஆலையை மூடிவிடுங்கள் என்று சொல்லி போராடிய ஒரு 17 வயது பெண் ஸ்னோலின் வாயில துப்பாக்கியை வச்சு சுட சொன்னது யாரு? அதிகாரிகள் என்கின்ற பெயரில் கொலைகாரர்களை வைத்து 13 பேரை துப்பாக்கியால் சுட்டு கொன்னீங்களே, அவர்கள் செய்த பிழை என்ன? அவர்கள் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே போராடினாங்க. நீங்க சொல்றீங்களே இந்திய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் மகன் கனவு கண்டான் என்று சொல்லுகிறீர்களே. இந்த நாட்டில் பசியோடு ஒரு பிள்ளை கூட தூங்கக்கூடாது என்று என் மகன் நினைத்தான் என்று சொல்லுகிறீர்களே. 17 வயது இளம் பெண்ணை சுட்டு கொன்னீங்களே, அவனுடைய தாய் தந்தைக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வழி? சொல்லுங்க பாப்பா. படித்து விட்டு எளிய மக்களுக்காக வக்கீலாகி நான் வாதாட வேண்டும் என்று கனவோடு இருந்த மகளை, ஒரு 17 வயது இளம் பெண்ணை சுட்டு கொன்னீங்களே. அந்த தாய் தந்தையருக்கு இருந்த வலியும் வேதனையும் ஏன் உங்களுக்கு அப்ப புரியல? ஒரு இரங்கல் செய்து வெளியிட்டீங்களா? வருத்தப்பட்டீங்களா? நான் கேட்கிறேன். கிட்டத்தட்ட 13 பேரை காக்க குருவி சுடுறது மாதிரி சுட்டீங்களே. இது அரசாங்கம் சொல்ற செய்தி. ஆனால் சொல்லுகிறார்கள் 53க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். காவல்துறையினர் 3 மாதங்களுக்கு மேலாக மருத்துவமனையை சுற்றி சுற்றி வந்தார்கள். இரவு நேரங்களில் இறந்து போனவர்களுடைய உடல்களை கொண்டு போய் ரகசியமாக ஒப்படைத்தார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இணையதளங்களில் நான் படித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். சிப்காட் அப்படிங்கிற பேர்ல இயற்கையை அழித்து எத்தனை இடங்களில் எவ்வளவு மக்களை கொன்று குவித்திருக்கிறீர்கள், எவ்வளவு மக்களை நோயாளிகளாக மாற்றி இருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் தண்டனை அரசாங்கம் கொடுக்காது. ஏன்னா அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் உங்களிடம் வாங்கி திம்பவர்கள், உங்கள் காலை நக்கி பிழைப்பவர்கள். இவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை. இந்த மக்களுக்காக போராடுகிறவர்களை சுட்டு கொன்ற போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அவ்வளவு இழிவானவர்கள் இந்த அரசியல்வாதிகள். போராட்ட களத்தில் நின்று போராடி மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுக்கிறோம் என்று வந்தவர்களை எந்த கலட்டாவும் அவங்க பண்ணல. அங்க எந்த ஒரு அராஜகமான செயல்களையும் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை. அவர்கள் மக்கள், அவர்கள் போராடுகிற மக்கள், உரிமை கேட்டு களத்தில் நின்ற மக்கள். அந்த மக்களை அநியாயமா சுட்டு கொன்னுட்டீங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான நியாயத்தை நாங்கள் பெற்று தருகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசு பரப்புரை செய்தது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அருணா ஜெகதீசன் ஆணையத்தை அமைத்தது. அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் என்ன ஆனது? அந்த ஆணையம் என்ன சொன்னது? மக்களுக்கு சொன்னீங்களா? அதை ஏன் தூக்கி குப்பையில் போட்டீங்க? ஏன் அனில் அகர்வாலின் பண மூட்டை உங்கள் வீட்டில் இறங்கி விட்டதா? எதற்காக அந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தை தூக்கி குப்பையில் போட்டீங்க? நான் கேட்குறேன். ஆகவே தமிழகத்திலே ஒரு பழமொழி மக்களிடையே இயல்பாக இருக்கிற ஒரு பழமொழி, அரசு அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். அரசு அன்றே அறுக்கும், தெய்வம் நின்று அறுக்கும். மரணம் நிகழும் வரை நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கலாம், சாவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். நல்லவனும் ஜாவான், கெட்டவனும் ஜாவான். ஆனா உயிரோட வச்சு உங்கள் நெஞ்சை அறுக்கிற செயல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடூரமான துயரத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாள் தூங்குகிற போதும் உங்களுக்கு அந்த வேதனையை அது ஏற்படுத்தும். நீங்கள் கொன்று குவித்திருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் நீங்க கணக்கிட்டு பாருங்க. உலகம் பூராவும் நீங்க இயற்கையை அழித்த ஒரு கொடூரன் அனில் அகர்வால் அவர்களே, நீங்கள் ஒரு இயற்கை விரோதி.
இயற்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு சேர்த்த பணத்தை வச்சு உங்க பிள்ளைய காப்பாற்ற முடிஞ்சிச்சா? உங்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் எத்தனை கோடி மக்கள் சாபமிட்டார்கள், எவ்வளவு பேர் மக்கள் உங்களுக்கு எதிராக கண்ணீர் வடித்தார்கள். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சும்மா விடுமா? அதெல்லாம் அந்த காலம். செத்து போனதுக்கு அப்புறம் மேலோகத்தில் நமக்கு தண்டனை கிடைக்குங்கிறது. உயிரோடு வச்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை இருக்கு பாருங்க. நீங்கள் நேசித்த உங்கள் மகன் இன்றைக்கு உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறான் என்கின்ற வழி இருக்கு பாருங்க. இதுக்கப்புறமாவது திருந்துங்க. இதற்கு பரிகாரம் என்பது ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமா மூடுறது. இதுபோல இயற்கைக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் நீங்க வேலை செஞ்சு மனித குலத்துக்கு எதிரான வேலைகளை எங்கெங்கெல்லாம் செஞ்சிருக்கீங்களோ அவற்றையெல்லாம் இழுத்து மூடுவது உங்க மகனுக்கு நீங்கள் செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். நீங்க சொல்றதை பார்த்தா உங்கள் மகன் அக்னிவேஷ் ஒரு நேர்மையான மனிதராக இருந்திருப்பார் போல் தெரிகிறது. இந்திய நிலப்பரப்பில் ஒரு குழந்தை கூட பசியால் தூங்கக்கூடாது என்று என் மகன் கனவு கண்டான் என்று சொல்லுகிற போது அவருடைய அந்த கனவை உண்மையாகவே மதிக்கிற ஒருத்தரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இயற்கைக்கு எதிராக இயற்கையை அழித்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சிப்காட்டை எல்லாம் விட்டு வெளியேறுங்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை விட்டு வெளியேறுங்கள். உயிரோடு இருக்கிற போதே உங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எதனால கிடைச்சிச்சு? நீங்க கதறி அழுது பதிவிட்டிருக்கீங்களே, என் இதயம் சுக்கல் நூறாக உடைந்து போய்விட்டது என்று சொல்லியிருக்கீங்களே. உங்களால எத்தனை குடும்பங்கள், உங்களால எத்தனை பெற்றோர்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை மனைவிகள் உங்களால கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இதயம் சுக்கல் நூறாக உடைந்து உங்களை சபித்திருப்பார்கள். நான் அதைத்தான் நானும் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய குடும்பத்தாரையும் பார்த்து நான் அதான் சொல்றேன். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை அனுமதித்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்களினுடைய ஆன்மா உங்களை தண்டிக்கும். சாராய கடையை தமிழ்நாட்டில் திறந்து வச்சு எத்தனை குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு செத்து அந்த குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு அந்த குடும்பங்களினுடைய சாபம் உங்களை உயிரோட வச்சு தண்டிக்கும், உறுதியாக தண்டிக்கும். தஞ்சை நிலப்பரப்புல பம்பாடுபட்டு உழைச்ச நெல்லை முறையா நீங்க கொள்முதல் செய்யாம மழையில நனைஞ்சு முளைச்சு போய் அந்த விவசாயி பார்த்து அதை கதறி அழுகுறான் பாருங்க. அவன் குடும்பம் கண்ணீர் வெடிச்சு நிக்குது பாருங்க. அந்த பாவம் உங்களை கருவறுக்காமல் சும்மா விடாது. கவனத்தோட அரசியல் செய்யுங்க. இயற்கைக்கு எதிராக என்னென்ன வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க? மலைகளை வெட்டி விற்பவர்கள், மணலை அள்ளி விற்பவர்கள், காடுகளை அழிப்பவர்கள், உங்களை எல்லாத்தையும் இயற்கை தண்டிக்காம விடாது. இன்னைக்கு நாம மகிழ்ச்சியா இருக்கோம்னு நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற போதே நீங்கள் துடித்து போகிற அளவுக்கு இயற்கை உங்களை தண்டிக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே இந்த அனில் அகர்வாலுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துயரம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஏற்படக்கூடாது என்று சொன்னால் இயற்கைக்கு எதிராக மக்களை துன்பப்படுத்துகிற, மக்களை துயரத்தில் ஆழ்த்துகிற வேலைகளை நீங்கள் செய்யாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. இயற்கையை அழித்தால் இயற்கை உங்களை சும்மா விடாது. நேரடியாக அது உங்களை கருவறுக்கும், உங்களை தண்டிக்கும். ஆகவே இந்தியா முழுதும் இருக்கிற முதலாளிகள் ஒரு தொழில் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தொழில் மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். அந்த மக்களை துன்பப்படுத்துகிற, அவர்களை துயரத்தில் ஆழ்த்துகிற செயல்பாடாக இருக்கக்கூடாது. அவர்களை நோயாளிகளாக மாற்றுகிற, இன்னைக்கு இந்தியா கிட்டத்தட்ட உலகத்தின் புற்றுநோயின் தலைநகரமா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம்? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ மாற்று வழிகள் இருக்கிற போது இந்த அணு உலையை கொண்டு வந்து நாங்கள் மின்சாரம் தயாரிக்கிறோம் என்று இந்தியாவில் வச்சிருக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த அணு உலையில் ஒரு சிறு விபத்து ஏற்பட்டால் கூட எத்தனை லட்சம் மக்கள் செத்து போவாங்க. இயற்கை புல் பூண்டு நாய் நரியிலிருந்து அத்தனையும் அழிஞ்சு போகுமே. யோசிச்சு பாருங்க. ரஷ்யாவில் செர்னோபில்ல
எத்தனை நூற்றாண்டுக்கு புல்லு முளைக்காதுங்கிறான், எத்தனை நூற்றாண்டுக்கு அந்த கதிர்வீச்சு இருக்குங்கிறான், மக்கள் நடமாட முடியாது என்று எச்சரிக்கிறார்கள். அனில் அகர்வால், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால் அவர்களினுடைய அந்த துயரத்தை நாங்கள் வக்கிரமாக விமர்சிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செய்த கொடூரங்கள், நீங்கள் மக்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்கள், இவையெல்லாம் உங்களை இதுபோல இன்னும் தண்டிக்கும். கவனமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலை போன்ற நிறுவனங்களை, சிப்காட் போன்ற நிறுவனங்களை விட்டு வெளியேறி மக்களுக்கு நன்மை பயக்கிற வேலையை செய்யுங்கள் என்று உங்கள் மகனின் இழப்பை முன்வைத்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.